ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு prabhaonwheels தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் செம்ம சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னடா ரொம்ப நேரமாக ஒரு டப்பாவை காட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அது என்ன நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டே பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ரெகுலேட்டராக அப்டேட்ஸ் வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா என் தம்பி வந்து மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கான். நான் சொல்லியிருந்தேன் அவன்கிட்ட ஒரு டப்பா வாங்கிட்டு வந்து கூட்றா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, எப்படி சூப்பராக இருக்குல்ல. கலரே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஃப்ரூட்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா மம்மி அவங்க ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு 4 ஃப்ரூட்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா வழியில் சாப்பிட்டுப்பாங்க. ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஏன்னா மம்மி டாடி ஊருக்கு போயிருக்காங்க. அடுத்து ஃபஸ்ட் இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பாக்ஸாக வாங்கும்போது சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா டேமேஜஸ் இருக்கும் நிறையா. அது வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கணும். இன்னும் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் நல்லாயிருக்கும், அடியில் இருக்கிற சம்டைம்ஸ் கெட்டு போயிருக்கும். பட் லக்கிலி இது வரைக்கும் நான் வாங்கினது எதுவுமே வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ 1 or 2 ஃப்ரூட்ஸு கொஞ்சம் கெட்டு போயிருக்கும், ஒரு 4-5 பழம் அந்த மாதிரி. அதர்வைஸ் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி பல்காக வாங்கும்போது வந்து நமக்கு ரொம்ப நாள் வரும். எனக்கு வந்து டெய்லி ஜூஸ் குடிக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டெய்லி ஜூஸ் குடிக்கணுன்றப்போ வந்து இது மாதிரி பல்க்கு குவான்டிட்டியில் வாங்கும்போது வந்து நல்லா இருக்கும். ஸோ என்னால் எடுக்க முடியல. அதனால் எங்கள் குட்டி பையன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டான், எங்கள் செல்லக்குட்டி. ஸோ எங்கள் செல்லக்குட்டி வந்து இப்போ உள்ளேருந்து எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்து வெளியே வைக்க போகிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அதை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஸோ பாருங்கள், எங்கள் செல்லக்குட்டி வந்து ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கான். ஏன்னா அதில் வந்து நிறைய ஸ்டஃபிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃப்ரூட்ஸ்லாம் அடிப்படக்கூடாது இல்லையா, ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் அப்படின்றதுக்காக. அப்படி இருந்துமே 1-2 வந்து அடிப்படும். ஏன்னா அந்த பாக்ஸ் அவங்க தூக்கி தூக்கி வைக்கிறாங்க இல்லையா, அதனால். ஸோ இன்றைக்கி இந்த பாக்ஸில் எவ்வளோ டேமேஜ் வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுடுறோம் வெளியே. நான் கவுண்டிங்லாம் எதுவும் பண்ணல. ஏன்னா எப்பவுமே வந்து நிறைய வரும். இதில் பாக்ஸ் ஃபுல்லாக வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய வரும். இந்த பாக்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 500 rupees அப்படின்னு லாஸ்ட் டைம் சொன்னப்பல. இந்த வாட்டி எவ்வளோ நான் கேட்கல. மோஸ்ட் ப்ராப்ளி 500 இல்லை அதுக்கு மேலேயா அப்படின்னு தெரியல. எங்கள் செல்லக்குட்டி எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டான். இப்போ நான் வந்து மீன்வைல் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், என் செல்லக்குட்டி எடுத்து இதெல்லாம் வைக்கிற டைமில் வந்து நான் வந்து அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஃப்ரிட்ஜோட அந்த ட்ரே, வெஜிடபிள் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க அம்மா. அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு க்ளீன் பண்ணி இது ஃபுல்லாக அதில் ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பாருங்கள் எவ்வளோ காய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சமாக தெரியுதா இல்லை நிறைய தெரியுதான்னு தெரியல. நான் உங்களுக்கு வந்து என்னோடய ட்ரேயில் ஃபில் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் நல்லா. நம்ம டக்குன்னு வந்து இதை தொடச்சிட்டு. ஸோ கொஞ்சம் தனியாக இருக்கும் உள்ளே, அதனால தான் வந்து நான் நல்லா தொடச்சிருக்கேன். ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா அதுலேயே ஃப்ரூட்ஸ் வச்சோன்னா கெட்டு போயிடும். ஸோ அதனால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை கிளாத் ஒன்று வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் ஃப்ரூட்ஸ் ஃபில் பண்ண போகிறேன். ஏன்னா ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து ஒரு 10 ஃப்ரூட்ஸ் தான் பரவாயில்ல. ஸோ ட்ரே ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். அதனால் வந்து ட்ரே வந்து நல்லா ட்ரையாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப நாள் வரும். ஃப்ரூட்ஸோட லைஃப்பும் ரொம்ப நாள் வரும். ஸோ அதனால் வந்து நான் நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு வேளை நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் நல்ல ஒரு வெட் கிளாத்தை வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சிடுங்க. அதுக்கப்புறம் ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சி கொஞ்சம் காய விட்டுடுங்க. நானும் ஒரு 5 minutes காய விட்டுட்டேன். நல்ல ஃபேன் காற்றுல நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து அதில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்களா, ட்ரே ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், எவ்வளோ நிறைய காய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 1 monthக்கு எனக்கு கவலையே இல்லைங்க. டெய்லி மாதுளப்பழம் ஜூஸ் தான். ஸோ இப்போது கெட்டு போன காய் காட்டுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 8 ஃப்ரூட் தான் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. அதாவது கொஞ்சம் அழுத்துனா கொல்லன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் வந்து மெயினாக வந்து ஒரு 4 ஃப்ரூட் ரொம்ப கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. மற்றதெல்லாம் கொஞ்சம் ஓகே தான், மற்ற 4 ஓகே தான். ஸோ ஃப்ரூட்ஸ் ரெடி. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த அந்த ட்ரே வைக்கிறோம் இல்லையா, அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது. ஸோ அதையும் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா இதில் கொஞ்சம் தண்ணியெலாம் வாட்டர்லாம் ட்ரிப் ஆகிருக்கு. மோஸ்ட் ப்ராப்ளி ஃப்ரீசர்லேருந்து வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீனாக தொடச்சி எடுத்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன். இது வைக்கும் போதே கையோடு தொடச்சிட்டோன்னா அந்த ஒர்க்கு முடிஞ்சிடும் எனக்கு. இல்லைனா அதுக்காக இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இன்றைக்கி ஃபுல் ஃப்ரிட்ஜையும் நான் துடைக்க போகிறதில்ல. அந்த லோயர் பார்ட் நம்ம அந்த ட்ரே வைக்க போகிறோம் இல்லையா, அந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் துடைச்சிக்கிட்டேன். எனக்கு சுத்தமாக எனர்ஜியே இல்லை, செம்ம டயர்டாக இருக்கேன்.
ஸோ இந்த கார்னர் பார்த்திங்கன்னா எவ்வளோ தேய்ச்சாலுமே வந்து அது கொஞ்சம் க்ளீன் ஆகலை. பட் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. இருந்தாலும் வந்து அதை லைட்டாக தொடச்சிட்டேன். அதுக்கு மேலே வந்து இப்போதைக்கு துடைக்கிற அளவுக்கு எனக்கு எனர்ஜி இல்லை. ஸோ அதனால் இப்போ நம்ம ஃப்ரூட்ஸை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. செல்லக்குட்டி தூக்கி வெளில வச்சுட்டான். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. த நெக்ஸ்ட் டே. ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ரிவ்யூக்காக போயிட்டுருக்கோம். நானும் எங்கள் தம்பியும் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் ரிவ்யூ போகும்போது பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து ஏதோ புகையாக வந்துட்டு இருந்தது. ரொம்ப நேரமாக வந்துட்டுருக்கு. டிராஃபிக் வேறு ஹெவியாக இருந்தது. என்னடா பயங்கரமாக புகை வருதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெஹிக்கிள் எரிஞ்சிட்ருக்கு. கார் அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? ஸோ அங்கே பாருங்கள், தூரத்தில் வந்து ஒரு கார் எரிஞ்சிட்ருக்கு. இருங்க, நான் உங்களுக்கு ஆக்சுவலி கிட்ட காட்டலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அது வந்து எரிஞ்சிட்ருக்கு. வண்டியெலாம் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஒரு கார் வந்து ரோட்டில் எரிஞ்சிட்ருக்கு. இது எங்கே அப்படின்னு சொன்னால் அந்த லக்ஷ்மண் ஸ்ருதி க்ராஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது க்ராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து லக்ஷ்மண் ஸ்ருதிக்கு முன்னாடி எங்கே பாருங்கள் எப்படி எரியுது கார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எரியுது. அதுவும் இல்லாமல் எங்கள் வெஹிக்கிள் கொஞ்சம் க்ராஸ் பண்ணும்போது தான் வந்து அது கொஞ்சம் லைட்டாக பிளாஸ்ட் ஆகிடுச்சி. அந்த டயர் பிளாஸ்ட் ஆகிடுச்சி. ஸோ நான் ரொம்ப பயந்துட்டேன். ஸோ உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக நான் ஷூட் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு வந்து விலாக் எடுக்கிற ஐடியாவே கிடையாது. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து படுத்துக்கிட்டே இருந்தேன். சரி, இந்த வெஹிக்கிள் எரிஞ்சதை பார்த்தோன்னே ஒரே புகையாக வேறு இருந்தது ரொம்ப நேரமாக. என்னென்னா ரொம்ப புகையாக இருக்கே. மேபி ரோடு போடும்போது சம்டைம்ஸ் தாரில் பார்த்தீங்கன்னா தார் போடுறதுக்காக ஒரு பெரிய ட்ரம்மில் இந்த மாதிரி போட்டு ஒரு சின்ன ஃபயர் மாதிரி வந்துட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதோ தான் நடக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் நான் கவனம் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கிட்ட போக பார்த்தோம்னா அது புகையோட இதுவும் ரொம்ப அதிகமாக இருந்தது. அண்ட் மோரோவர் கொஞ்சம் ஃபயர் ஆகிறது ஏதோ தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் வந்து உடனே நான் எடுத்துட்டேன் கேமராவை. ஸோ நம்ம வ்ளாக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரிவ்யூ போயிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கோம் நானும் தம்பியும். ஸோ வெளியே ரொம்ப நல்லாயிருக்கு. வெயில் பயங்கரமாக அடிக்குதுங்க. ஆகஸ்ட் மாதத்தில் திடீர்னு மழை வருது, திடீர்னு வெயில் வருது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து இந்த காந்தி மண்டபம், ராஜாஜி மண்டபம் அண்ட் காமராஜர் மண்டபம் இதெல்லாமே வந்து இந்த ரோட்டில் தான் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ க்ராஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம். ஸோ பாருங்கள், இது காமராஜர் நினைவகம். ஸோ இப்போ நாங்கள் வந்து அப்படி க்ராஸ் பண்ணிட்டு வரோம். செம்மையாக இருக்குது. அது வெயிலில் வந்து அந்த க்ரீனிஷாக அந்த ட்ரீலாம் பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருக்குது எனக்கு. ஸோ உங்களுக்கும் காட்டணும்னு தோணுச்சு. அதனால தான் வந்து நான் அப்படியே சரி ஓகே ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு ஷூட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ க்ரீனரி, எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? செம்ம அழகாக இருக்குது. நிறைய மரம் இருக்குது ஆக்சுவலி. இங்கே பாருங்கள். ஸோ நிறைய செடி இருக்குது. அதில் குட்டி குட்டி பூஸ்லாம் நிறைய இருக்குது. பூலாம் பூத்துருக்கு. பூ நிறைய பூத்துருக்கு. வளர்றேன்னு நினைக்கிறேன். ஸோ செடியெலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அப்படி பச்சை பசேல்னு. ஸோ நான் வெளியே வரும்போது எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வருவேன். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ செம்ம அழகாக இருக்குது. அப்படியே வெளியே பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டு நாங்கள் வந்து அப்படியே வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம். ரிவ்யூ போயிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி ரிவ்யூ முடிஞ்சிடுச்சு. டாக்டரை பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம இப்போ வீட்டுக்கு போயிடலாம். ரொம்ப பசிக்குது. வீட்டுக்கு போய் சாப்பிட்ணும். இப்போ டைம் வந்து என்ன ஆகுதுன்னா 12 ஆகிட்டுருக்கு. 12 இல்லை, சாரி 1:30 ஆகுது. சரி, நம்ம 2 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு டக்குன்னு சாப்பிட்றலாம். பயங்கரமாக பசிக்குது வேறு ஒரு பக்கம். மம்மி ஆக்சுவலி வரும்போது ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னாங்க. நான் தான் எதுவும் வேண்டாம், சீக்கிரம் போயிட்டு ரிவ்யூ முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு போயிட்டோம். இது வந்து ஹோட்டல் சோலா. ஸோ இப்போ நம்ம வந்து சோலா ஹோட்டல் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஐடிசி சோலா, ஐடிசி கிராண்ட் சோலா. ஸோ இதுதான் வந்து அதோட மெயின் என்ட்ரன்ஸ். இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன்.
ஆக்சுவலி இந்த பிரிட்ஜ் வந்து இங்கே வந்து ஒரு இடத்துல நாங்கள் ஏறி இறங்குவோம். அந்த பிரிட்ஜ் ரொம்ப நல்லாயிருக்கும் கிண்டியில். ஸோ அது உங்களுக்கு இன்றைக்கி காட்டணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் கை வலிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு வரேன். ஸோ வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம டேர்ன் பண்ணுவோம். அந்த இடத்துல ரொம்ப செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே பிரிட்ஜ். அது ஆக்சுவலி மேலே ட்ரோன் ஷாட் தான் இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை மாதிரி தெரியும். பட் இருந்தாலுமே வந்து இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணும்போது வந்து நமக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். ஆக்சுவலி நான் மெட்ரோ ட்ரெயினில் இது வரைக்கும் போனதே இல்லைங்க. மெட்ரோ ட்ரெயின் லான்ச் பண்ணதுலேருந்து வந்து போகணும்னு நினச்சிட்ருக்கேன். இன்னி வரைக்கும் இன்னும் மெட்ரோவில் போனதே இல்லை. இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் மெட்ரோ இருக்குது. பக்கத்தில் மீன்ஸ் ரொம்ப கிட்ட இருக்குது. எனக்கு ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். பட் இருந்தாலுமே வந்து இன்னும் மெட்ரோவில் வந்து ஒரு வாட்டி கூட ட்ராவலே பண்ணல. பார்ப்போம் கூடிய சீக்கிரம் அந்த ஆசை நிறைவேறுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. செம்ம ப்ளூவாக, செம்ம அப்படி ஒயிட் க்ளவுட்ஸ் அங்கங்கே சூப்பராக இருக்குது. ஸோ வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பிளட் எடுக்கிறதுக்காக ஃப்ரெண்டை வர சொல்லியிருந்தேன். ஸோ லேப்லேருந்து ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா எனக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. அண்ட் WBC கவுண்ட்டும் ரொம்ப கம்மியாக இருந்தது. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 810 தான் இருந்தது WBC. அண்டு ஹீமோக்ளோபின் வந்து 6 தான் இருந்தது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு பிளட்லாம் ஏற்றி நம்ம கொஞ்சம் உடம்பு தேத்திட்டோம். ஸோ இப்போ வந்து நமக்கு பிளட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ண சொல்லியிருந்தாங்க டாக்டர். ஸோ அதுக்காக வந்து டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் ஃப்ரெண்டை வர சொல்லியிருந்தேன். இப்போ ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க. ஸோ சாம்பிள்ஸ் எடுக்க போகிறாங்க. இப்போ சிரஞ்ச் பாருங்கள், கொஞ்சம் பயமாக இருக்குது. அதான் நான் வந்து அந்த சைடு திரும்பிட்டேன். அண்ட் மோரோவர் நான் பார்த்துட்டே இருந்தால் வந்து பிளட் வர மாட்டேங்குது சிரஞ்சில். அது ஒரு விஷயம், ரொம்ப ஆர்வமாக பிளட் வந்துருச்சான்ட்டு. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் திரும்பிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா பிளட் வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ஸோ ஃபுல் சிரஞ்ச் எடுப்பார், பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ பிளட் பாருங்கள். வாவ், சக்ஸஸ்! ஃபுல் சிரஞ்ச் வந்துடுச்சு பிளட்டு. ஆக்சுவலி நான் ஒரு வாட்டி ரொம்ப லேட் ஆகும். ஒரு 2-3 வாட்டி குத்தி எடுக்கும்போது செம்ம பெயினிங்காக இருக்கும் பேஸ் பண்ணும்போது எனக்கு. ஸோ ஒரு வழியாக பிளட் எடுத்தாச்சுப்பா. ஓ மை காட், இட்ஸ் பெயினிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். See you all, bye bye.